students, State Board +1 Accountancy subjectல நாம ஒரு புது லெசனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். BRS. லாஸ்ட் வீடியோல பாஸ்புக்கோட ஸ்பெசிமனு ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட்டை பார்த்தோம். இந்த வீடியோல பேங்க் ஓவர் டிராஃப்ட், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேஷ் புக் அண்டு பாஸ்புக், BRS அப்படின்னா என்ன, அந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸ்பிளனேஷனோட பார்க்க போகிறோம். நீடு, அதோட தேவைகள், எப்பப்போ எந்தெந்த சுச்சுவேஷனில் அந்த ஸ்டேட்மெண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும், ரீசன்ஸ் ஃபார் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேஷ் புக்கு அண்டு பாஸ்புக்கு, இதெல்லாம் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஹோஸ்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பேங்க் ஓவர் டிராஃப்ட். It is not possible to have unfavorable cash balance in the cash book, but it is possible to have unfavorable balance in the bank account. இப்போ கேஷ் புக்கில் நம்மளுக்கு unfavorable balance வரதுக்கு சான்சஸ் இல்லை. ரெசிப்ட்ஸ் ஆர் மோர், isn't it? அப்போது பேமெண்ட்ஸு லெஸ்ஸாக தான் இருக்கும். யூஸ்வலாக டெபிட் பேலன்ஸ் தான் காமிக்கும். அதே பேங்க் அக்கௌண்ட்டில் அப்படி கிடையாது. அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. When the business is not having sufficient money in its bank account, it can borrow money from the bank. As a result of this, amount is overdrawn from bank. இப்போ பிஸ்னஸுக்கு கையில் இருக்கிற காசோட எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ் ரன் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அக்கௌண்ட்டில் 5 lakhs இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 5 lakhs தேவைப்படுது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பேங்க்கில் போய் கடனாக வாங்குவாங்க, லோனு. அதுக்கு பேர் தான் பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு பேர். இப்போ பேங்க் ஓவர் டிராஃப்ட்டு அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம். இதில் ரெக்கார்டில் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் ஓவர் டிராஃப்ட்டு அப்படின்றது டெபிட் பேலன்ஸாக நெகட்டிவ் பேலன்ஸாக காமிப்பாங்க. கிரெடிட் பேலன்ஸாக பாசிட்டிவ் பேலன்ஸ், ஃபேவரபிள் பேலன்ஸாக இருக்கும். அதே கேஷ் புக்கில் பார்த்தா ஃபேவரபிள் பேலன்ஸ், பாசிட்டிவ் பேலன்ஸ், ஓவர் டிராஃப்ட்ன்றது நெகட்டிவ் பேலன்ஸாக கிரெடிட் சைடு காமிப்பாங்க. இப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் பாஸ்புக்கில் டெபிட் சைடு, கிரெடிட் சைடு ஃபேவரபிள் பேலன்ஸு. அதே கேஷ் புக்காக இருந்தால் பாசிட்டிவ் பேலன்ஸு தான் ஃபேவரபிள் பேலன்ஸு. ஓவர் டிராஃப்ட்ன்றது என்னது, நெகட்டிவ் பேலன்ஸ். Positive balance means what is it? Credit balance of bank statement is high. It is favorable. எப்படி கிரெடிட் பேலன்ஸ்னால் என்ன, ஒரு டெபாசிட்ஸ், பாஸ்புக்கோடைய கிரெடிட் சைடு என்ன வரும், டெபாசிட்ஸ். இது அதிகமாக இருந்தால் ஃபேவரபிள் தானே. வித்ட்ராயலோட டெபாசிட் அதிகமாக இருந்தால் ஃபேவரபிள் பேலன்ஸ் ஃபார் பிஸ்னஸ். அதே கேஷ் புக்கில் ரெசிப்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கும் டெபிட் சைடு. இது ஃபேவரபிள் பேலன்ஸ் ரேதர் தேன் பேமெண்ட்ஸ். அதை தான் இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. இப்போது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பேங்க் காலம் ஆஃப் கேஷ் புக் அண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஃபாலோயிங் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பேங்க் காலம் ஆஃப் கேஷ் புக் அண்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஒரு 7 points இருக்குது. இதில் கேஷ் புக்கில் பேங்க் காலம் இருக்கும் இல்லையா, அதில் என்னென்ன பாயிண்ட்டு, அப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்னால் என்ன, பாஸ்புக், அதில் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இட் இஸ் ப்ரிப்பேர்டு பை பிஸ்னஸ் கன்சர்ன். கேஷ் புக்கு பிஸ்னஸ் பண்ணுறவனே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது. அதே பாஸ்புக்கு பேங்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாரு. கேஷ் டெபாசிட் என்டர்ட் ஆன் த டெபிட் சைட். டெபிட் சைட் தானே டெபாசிட்ஸ்னால் என்ட்ரி போட்டுகிட்டே வருவோம். ரெசிப்ட்ஸு, கேஷ் டெபாசிட்ஸ்னால் என்னது, ரெசிப்ட் சைடு. அதே இங்கே கேஷ் டெபாசிட்ஸ் வந்து கிரெடிட் காலத்தில் போடுவோம் பாஸ்புக்கில். பாஸ்புக்கில் டெபாசிட்ஸ்லாம் என்னது, கிரெடிட் சைடு. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க டிஃப்ரென்ஸ். ரெண்டுத்துக்கும் உல்ட்டா அப்படியே ஆப்போசிட் சைடு. கேஷ் பேங்க்குக்கும் பாஸ்புக்குக்கும், கேஷ் புக்குக்கும் பாஸ்புக்குக்கும் ஆப்போசிட் சைடு என்ட்ரி வரும். கேஷ் வித்ட்ராயல்ஸ் ஆர் என்டர்ட் ஆன் த கிரெடிட் சைடு. Cash withdrawals are entered on the debit side. Check deposits are debited on the day of deposit. இப்போ எந்த டேட்டில் டெபாசிட் பண்ணுறோமோ அந்த டேட்டில் இங்கே டேட்டில் மென்ஷன் பண்ணுவாங்க. செக் டெபாசிட்ஸ் அப்படின்னு டெபிட்டட் பண்ணுறோம் கேஷ் புக்கில். அதே இங்கே பாஸ்புக்கில் செக் டெபாசிட்ஸ் ஆர் கிரெடிட்டட் ஒன்லி அட் த டைம் ஆஃப்
எப்போ ரியலைசேஷன் ஆஃப் செக்கு பணமாக மாறுதில்ல அந்த செக்கு, அப்போ தான் அந்த என்ட்ரி பாஸ்புக்கில் போடப்படும். 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் செக்கு வந்தோடனே என்ட்ரியை போட மாட்டாங்க. அது கிளியரன்ஸ் ஆன பிறகு தான் அதோட டேட்டை இங்கே மென்ஷன் பண்ணுவாங்க. செக் இஷ்யூட் ஆர் கிரெடிட்டட் ஆன் த டே ஆஃப் இஷ்யூ ஆஃப் செக். அதே மாதிரி எந்த டேல இஷ்யூ பண்ணுறாங்களா செக்கு அது கேஷ் புக்கில் போட்டுடலாம். ஆனால் செக் இஷ்யூடு பை கஸ்டமர் டெபிட்டட் பை பேங்க் ஆன் த டேட் ஆன் விச் பேமெண்ட் இஸ் மேடு. பேமெண்ட் பே பண்ணுறாங்க இல்லையா அந்த டேட்டு தான் இங்கே மென்ஷன் பண்ணுவாங்க. Collections and payments as per standing instruction of business are entered only after checking with the bank statement. இந்த கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, இன்ட்ரெஸ்ட் கலெக்ஷனு, பேமெண்ட்ஸ்னால் ப்ரீமியம்லாம் பே பண்ணுவாங்கள்ல பிஸ்னஸில், அந்த அப்படி இல்லைன்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டு, லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுவாங்கள்ல, அதெல்லாம் பேமெண்ட்ஸில் வரும். இது எல்லாமே பிஸ்னஸோட இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் இங்கே என்ட்ரு ஆகும். எப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் ஆஃப்டர் செக்கிங் வித் த பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு இதில் ஃபஸ்ட்டு கேஷ் புக்கை பொறுத்த வரைக்கும். ஆனால் பாஸ்புக்கில் கலெக்ஷன்ஸ் பேமெண்ட்ஸ் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் என்டர்ட் இன் த பேங்கர்ஸ் புக் ஆன் த டேட் ஆஃப் ரியலைசேஷன் ஆர் பேமெண்ட். எப்போ கேஷ் உள்ளே வருது அப்புறம் என்னைக்கு பேமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த டேட்டில் மென்ஷன் பண்ணப்படும். இட் இஸ் பேலன்ஸ்ட் அட் தி எண்ட் ஆஃப் எ ஸ்பெசிஃபிக்கான பீரியடில் பேலன்ஸ் பண்ணிடுவாங்க டோட்டல். பாஸ்புக்கு இட் இஸ் பேலன்ஸ்ட் ஆஃப்டர் ஈச் டிரான்சாக்ஷன், ஒவ்வொரு டிரான்சாக்ஷனோட எண்டிங்லையும் பேலன்ஸ் பண்ணிடுவாங்க. பிஆர்எஸ் பேங்க் ரெகன்சிலைசேஷன் ஸ்டேட்மெண்ட். இஃப் எவ்ரி என்ட்ரி இன் த கேஷ் புக் மேட்சஸ் வித் த பேங்க் ஸ்டேட்மெண்ட் தென் bank balance will be the same in both the records. இப்போ ஒவ்வொரு என்ட்ரி கேஷ் புக்கும் பாஸ்புக்கும் மேட்ச் ஆகணும், ஆனால் ஒரு சில டைமு மேட்ச் ஆகாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் பிஆர்எஸ் அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நோட்ஸில் சொல்லியிருக்கேன். பிஆர்எஸ் வந்து மெனி டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இன்வால்வ் செக். எப்பயுமே பிஸ்னஸ் ரன் பண்ணும்போது கேஷே எல்லா டைமும் இன்வால்வ் ஆகுமா? நிறைய டைம் செக்கு தான் இஷ்யூ பண்ணுவாங்க இல்லையா? அப்புறம் செக்கு டெபாசிட் பண்ணுறது, அதில் மாதிரி சுச்சுவேஷனில் there is a difference between cash book and passbook. இப்போ செக்கு கொடுக்குறாங்க, செக்கு டெபாசிட் பண்ணுறாங்க, இஷ்யூ பண்ணுறாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டு காமிக்குது. கேஷ் புக்கு பிஸ்னஸ் வச்சுருக்கிற கேஷ் புக் அமௌண்ட்டுக்கும் பேங்க் வச்சுருக்கிற பாஸ்புக் அமௌண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வருது. இங்கே ஒரு 50,000 ரூபாய் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க, இங்கே ஒரு 30,000 தான் வருது. ஏன் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா, பிகாஸ் கிளியரன்ஸ் ஆஃப் செக் டேக்ஸ் 3 or 4 days டேக்கன். செக்கு இஷ்யூ பண்ணோடனே பணமாக மாறிடுறது இல்லையே, அது இட் வில் டேக் 4-5 days டைம். அதனால தான் டைம் டிஃப்ரென்ஸ் ஆகுது, அதனால் அமௌண்ட்டும் டிஃபர் ஆகுது. மெயினாக டைம் டிஃப்ரென்ஸ் இஸ் தேர். இட் இஸ் டு பி ரீகன்சைல் த்ரூ பிஆர்எஸ் ஸ்டேட்மெண்ட். இந்த டைம் டிஃப்ரென்ஸால் அமௌண்ட்டும் சேஞ்ச் ஆகுது. அதை சரிப்படுத்துறதுக்காக தான் ரிகன்சிலைசேஷன் ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ணாங்க. இந்த ரிகன்சிலைசேஷன்னாலே சரி கட்டும் பதிவு, அதோட எரர்ஸு மிஸ்டேக்ஸை சரி கட்டக்கூடிய பதிவு தான் ரிகன்சிலைசேஷன் ஸ்டேட்மெண்ட். அது ஸ்டேட்மெண்ட்டாக போடுறோம். அக்கௌண்ட்டு மாதிரி டெபிட் சைடு கிரெடிட் சைடு அது மாதிரிலாம் இல்லை, ஸ்டேட்மெண்ட். எதெல்லாம் ஆட் பண்ணணும், எதெல்லாம் லெஸ் பண்ணணும், அவ்வளோதான். அப்புறம் நெட் பேலன்ஸ் எவ்வளோ, எந்த மாதிரி சுச்சுவேஷன், எந்த மாதிரி டிரான்சாக்ஷன்லாம் ஆட் பண்ணணும், எந்த மாதிரி டிரான்சாக்ஷன் லெஸ் பண்ணணுன்றது தான் இந்த லெசனில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எரர்ஸ் மேபி அக்கர்ட், அது மட்டும் இல்லை, செக்கு கிளியர் ஆகிறதுக்கு 4-5 நாள் ஆகும்னு சொல்கிறோம், அது ஒரு ரீசனு. அதுவும் பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இன்னொன்று என்னென்னா எரர்ஸு மிஸ்டேக்ஸ் மேபி ஹேப்பன். எந்த மாதிரி சுச்சுவேஷன் மிஸ்டேக்ஸ் வரும் என்ட்ரி போடும்போது? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிரெடிட்டட் இன் பாஸ்புக் ஒன்லி. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணியிருக்கோம், இப்போ ஷேர் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோ, பிஸ்னஸை வேறு ஒரு பெரிய கம்பெனியோடைய ஷேரை வாங்கி வச்சுக்கோங்க, அதுக்கு டிவிடெண்ட் வரும், இல்லை வேறு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் வரலாம். இந்த மாதிரி அமௌண்ட்டு பாஸ்புக்கு பேங்க்குக்கு தானே வரும். அப்போ டக்குன்னு அவங்க என்ன பண்ணுறோம், கிரெடிட் பண்ணி வச்சுப்பாங்க அந்த டெபாசிட் காலத்தில்.
ஆனால் கேஷ் புக்குக்கு நம்ம பிஸ்னஸ் வச்சுருக்க கேஷ் புக்குக்கு தெரியாது இல்லையா, அதில் என்ட்ரியே ஆகாது, நோ என்ட்ரி. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மிஸ்டேக்ஸ் வரும். அதுக்கப்புறம் பேங்க் சார்ஜஸ்ஸு மெயினாக பேங்க் தானே போட்டுப்பாங்க இவ்வளோ சார்ஜ்னு, அது கேஷ் புக்குக்கு எப்படி தெரியும், பிஸ்னஸுக்கு தெரியாது. ஸோ அது ஒரு மிஸ்டேக். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்டை அவங்க பேங்கர் போட்டு இவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி கம்பெனினா அவங்களுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, இவங்க அவ்வளோ ஓவர் டிராஃப்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு அவங்க தான் என்ட்ரி போட்டுகிட்டே வருவாங்க. பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்க அவங்க கேஷ் புக்கில் என்ட்ரி போட மறந்துடுவாங்க. இன்சூரன்ஸ் ப்ரீமியம் டெபிட்டட் இன் பாஸ்புக் ஒன்லி. அதே மாதிரி ப்ரீமியம் கட்டுறாங்களா, அது பாஸ்புக்கில் மட்டும்தான் டெபிட் ஆகிருக்கும். பை சான்ஸ் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு 500 ருபீஸ்னு வச்சுக்கோங்க, அது பாஸ்புக்கில் கிரெடிட் பண்ணிட்டாங்க, டெபாசிட் பண்ணிட்டான். ஆனால் பட் இட் ஷுட் பி டெபிட்டட். அன்எக்ஸ்பெக்டட் எரர்ஸ் மேபி ஹேப்பன். 500 டெபாசிட் காலத்தில் போடணும். ஆனால் இவங்க கிரெடிட் பண்ணிகிட்ருக்காங்க, டெபாசிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா அந்த 500 ருபீஸ் வித்ட்ராயெல்லாம் இருக்கும். அதாவது டெபிட்டில் தான் போடணும், அவங்க கிரெடிட் பண்ணிகிட்ருக்காங்க. டெபிட்டு கிரெடிட்டாக மாற்றி போடுறது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எரர்ஸ் மேபி ஹேப்பன். அதுதான் இதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு தான் பிஆர்எஸ் ஸ்டேட்மெண்ட்டு தேவைப்படுது. அதுதான் இந்த லெசனில் 1 by 1 பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், but practically it may not be possible when the balance do not agree with each other. The need for preparing a statement to explain the causes arises. சரி, ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் இப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம், அப்போது அதுக்கு காரணத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படும். arises. This statement is called BRS. The bank reconciliation statement is a statement which reconciles the balance as per bank column of cash book with the balance as per bank statement, giving the reasons for such a difference along with the amount. ஏன் இந்த மாதிரி சுச்சுவேஷன், எந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டு ரீசனோடு எழுதுறது தான் இந்த பிஆர்எஸ். As a result of this, internal record of business can be reconciled with external record. எதை இன்டர்னல் ரெக்கார்டுன்னு சொல்கிறோம்? கேஷ் புக் வித் பேங்க் காலம். எக்ஸ்டர்னல் ரெக்கார்ட்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, அதுதான் பாஸ்புக். The balances of cash book and passbook not agree each other. The BRS will be prepared. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்ததுனாலே அது என்னது, பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதை ரெக்கன்சிலைஸ் பண்ணுவாங்க. Need for bank reconciliation statement. It is important to compare the bank statement and the bank column of cash book. If the two balances don't match, it is necessary to reconcile them to explain why the difference have occurred. It may be prepared every month, every week, or even daily depending on the number of transactions and the needs of the business. இது தினமும் பண்ணலாம் reconciliation statement, இல்லை எவ்ரி மந்த் எண்ட்லேயும் இல்லை வீக் எண்ட்லேயும் பண்ணலாம், according to the needs of the each and every business. இப்போ பாருங்கள், பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்கு டிக்ரீஸ் ஆகுதுன்னா ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு இன்க்ரீஸ் ஆகும், அதாவது ரிவர்ஸ் ஆகும். இங்கே டிக்ரீஸ் ஆச்சுன்னா பாஸ்புக்கில் இன்க்ரீஸ் ஆகும். த நீட் ஃபார் பேங்க் ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு பாயிண்டில் ஐடென்டிஃபை த ரீசன்ஸ் ஃபார் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பேங்க் பேலன்ஸ் ஆஸ் பர் த கேஷ் புக் அண்ட் பேங்க் பேலன்ஸ் ஆஸ் பர் த பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ரீசனை ஐடென்டிஃபை பண்ணணும், ஏன் ரெண்டு புக்குக்கும் டிஃபர் ஆகுது. அதுக்கப்புறமா டிலே இன் த கிளியரன்ஸ் ஆஃப் செக்கு, ஏன் டிலே ஆகுது இந்த செக்கு கிளியரன்ஸுக்கு, ஒருவேளை அவங்க அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இல்லையோ அப்படின்ற ரீசன்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணணும். தென் டு அசர்டைன் த கரெக்ட் பேலன்ஸ் ஆஃப் பேங்க் காலம் ஆஃப் கேஷ் புக், அதே மாதிரி கரெக்டான அமௌண்ட்டு கேஷ் புக்கில் பிஸ்னஸ் வச்சுருக்க கேஷ் புக்கில் இருக்கா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்னது ஃபைண்ட் அவுட் பண்ணணும்.
to discourage the accountants of the business as well as bank from misusing funds. அது மட்டும் இல்லை, மிஸ்யூசிங் ஃபண்ட்ஸை வந்து அதை அக்கௌண்டண்ட் நோட் பண்ணுறாருல, பேங்க்கோடைய மிஸ்யூசிங் ஃபண்ட்ஸையும் ரெடியூஸ் பண்ணணும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த பிஆர்எஸ் தேவைப்படுது. Reasons why bank column of cash book, bank statement may differ. The need for reconciliation arises only when there are differences in entries recorded in the cash book and the bank statement. எப்பெல்லாம் இந்த பிஆர்எஸ் தேவைப்படுது, எப்பெல்லாம் டிஃப்ரென்ஸ் வருதோ, கேஷ் புக்குக்கும் பாஸ்புக்குக்கும் டிஃப்ரென்ஸ் வருதோ. ஒரு சில டைம் சேம் அமௌண்ட் கூட வரும், ஆனால் அதில் மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கும், அதை நம்ம செக் பண்ணிக்க மாட்டோம். அதையும் செக் பண்ணிக்கணும். இது ஒரு ரீசன் தான். மெயின் ரீசனும் பேலன்ஸ் ஆகலை. பேலன்ஸ் இங்கே ஒரு 5 lakhs இருக்குது, அங்கே வந்து ஒரு 4 lakhs தான் இருக்குது. ஏன்னா இந்த 1 lakh எங்கே வரல. அது மட்டும் இல்லாமல் 5 lakhs காமிச்சா கூட மிஸ்டேக்ஸ் வருது, செக் பண்ணிக்கணும். அதுக்கு தான் பிஆர்எஸ் ஸ்டேட்மெண்ட். சம்டைம்ஸ் த பேங்க் பேலன்ஸ் போத் த ரெக்கார்ட்ஸ் மே பி சேம். அதான் பாருங்கள், சரி ரெண்டு அமௌண்ட்டும் ஓகே சேமாக இருக்குது, பட் த என்ட்ரிஸ் மே நாட் பி சேஞ்ச். எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? அமௌண்ட் ஒன்றா, என்ட்ரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கே செக்கு டெபாசிட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் இங்கே வந்து அதே செக்கு டெபாசிட்னே போட்டிருப்பாங்க. வித்ட்ராயல்ஸு அப்புறம் செக் இஷ்யூன்ற வேர்டே இருக்காது. In such cases, BRS is prepared, but before preparing BRS, it is necessary to find out reasons. Difference between two records generally occur because of the following reason. ஏன் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வருதுன்னா, ஒன்று டைம் டிஃப்ரென்ஸ், the different times same items are entered. இன்னொன்று errors in recording, difference arising due to errors in recording the entries. ஏன் எரர்ஸ் வருதுன்னா, இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே எரர்ஸ் பார்த்தோம். ஒரு 500 rupees கிரெடிட்டு இன் பாஸ்புக்குன்னு போட்டிருக்கோம், ஆனால் அதை டெபிட் பண்ணியிருக்கணும். அது போல் கிரெடிட் பண்ணிவிட்டு டெபிட் பண்ணியிருக்கோம். வித்ட்ராயில் போட வேண்டியது எடுத்துன்னு போய் டெபாசிட்டில் போட்டால் அது எரர்ஸ். ஓகே, இந்த டைம் டிஃப்ரென்ஸில் 8 points கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, செக் இஷ்யூடு பட் நாட் எட் ப்ரெசன்டட் ஃபார் பேமெண்ட். இப்போ பாருங்க, எக்ஸாம்பிளோடு கொடுத்துருக்காங்க. செக் issued not presented for payment. When the checks are issued by the business, it is immediately entered on the credit side of the cash book by the business. But this may not be entered in the bank statement on the same day. கொடுத்து இஷ்யூ பண்ண அன்றைக்கே போய் டேட் கரெக்டாக பாஸ்புக்கில் போயிட்டு என்ட்ரி போட்டுருமா? இல்லை. It will be entered in the bank statement only after it is present with the bank. இவன் பிஸ்னஸ்ஸு இஷ்யூ பண்ணிவிடுவான் ஒரு செக்கை, சரியா? யாருக்கு? ஒரு சப்ளையருக்கு இஷ்யூ பண்ணுறான். சப்ளையருக்கு பணம் கொடுக்கணும், அதுக்கு செக்கை இஷ்யூ பண்ணிடுறான். அந்த சப்ளையர் என்ன பண்ணுறாரு, அந்த செக்கை வாங்கி அவரே கையில் வச்சுன்னுக்கிறாரு ஒரு 4-5 நாள். அதுக்கப்புறம் பொறுமையாக போய் ஒரு வாரம் கழித்து அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் எடுத்துன்னு போயிட்டு ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ப்ரெசென்ட்னா எடுத்துன்னு போய் சப்மிட் பண்ணுறாரு. அப்போ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ், டேட்டு டிஃபர் ஆகுதுல்ல. இப்போ அதுக்கு தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கப்பா. இந்த பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் 20,000. இப்போ எக்ஸன் கம்பெனின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து செக் இஷ்யூ பண்ணுறாங்க. யாருக்கு? ஒய்என் கம்பெனிக்கு இஷ்யூ பண்ணுறாங்க. எவ்வளவு? ஒரு 10,000 ரூபாய். எக்ஸ் வந்து ஒய்க்கு கொடுக்குறாங்க. என்ன டேட்டில்? 27ஆம் தேதி மார்ச்சில். இப்போ எக்ஸ் கம்பெனி கேஷ் புக்கில் 10,000 27 டேட் போட்டு கிரெடிட் பண்ணிடுறோம் கேஷ் புக்கு. அவன் பிஸ்னஸ் என்ன பண்ணுறான்? பேமெண்ட்ஸ் கேஷ் புக்கில் பேமெண்ட்ஸில் தானே செக் இஷ்யூ பண்ணுறான் ஒய்க்கு, ஒய்என் கம்பெனிக்கு 10,000 ரூபாய் அப்படின்னு கிரெடிட் பண்ணிவிட்டு அவன் வேலை முடிஞ்சிடுச்சு. ஆனால் இங்கே பாருங்கள், செக் இஸ் ப்ரெசன்டட் டு பேங்க் ஆன் 2nd ஏப்ரல். 27th அன்னைக்கு இருக்குது, 2nd 5 நாள் கழிச்சு தான் எடுத்துன்னு போய் பேங்க்கில் அந்த ஒய்என் கம்பெனி ப்ரெசன்ட் பண்ணுறாங்க கிளியரன்ஸ்க்காக. இன்கேஸ் பேங்க் சென்ஸ் ஏ ஸ்டேட்மெண்ட் டு எக்ஸ் கம்பெனி 31st வரைக்கும், அப் டு 31st வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறாங்க. அதில் இட் வில் நாட் கண்டெயின் திஸ் டிரான்சாக்ஷன்.
இந்த 10,000 ரூபாய் டிரான்சாக்ஷனே இல்லை. As a result, there will be a difference of 10,000 between bank shown as per cash book, balance as per bank statement. ஏன்னா 2ஆம் தேதி தான் அவர் எடுத்துன்னு போய் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த 10,000 உடைய அஃபெக்ட் ஆகும். பேலன்ஸ் as per bank statement 20,000 is more than a cash book. Balance as per cash book 10,000 is less than as per bank statement. இந்த ரெண்டுத்துக்கும் 10,000 ஆகுது டிஃபர் ஆகுது. அதை தான் இங்கே ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன் டைமிங் டிஃப்ரென்ஸில் செக் இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஆனால் ப்ரெசென்ட் பண்ணல பேமெண்ட்டுக்காக. அந்த செக்கை வாங்கினவங்க எதுவுமே பேங்க்கில் ப்ரெசென்ட்டே பண்ணல. இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட கண்டினியூஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.